Hello all. Today's topic neighborhood troubles on India and instability in the region. தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா பேண்டாங்டான் ஷினாவத்ரா அப்படிங்கிறவங்க யங்கஸ்ட் பிஎம் 37 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவங்க பதவி ஏற்றிருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் கோர்ட் ஸ்ரீதா தௌசின் அப்படிங்கிற ஒரு பிஎம்மை ஹானஸ்டி இல்லை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணப்படலைன்னு சொல்லிட்டு பதவியை விலக்குனதுக்கு அப்புறமா இந்த பேண்டாங்டான் ஷினாவத்ரா பதவி ஏற்றிருக்காங்க. இது வந்து ஒரு பேசு பொருளாக மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சூழ்நிலையில் தாய்லாந்து இப்போ இருக்குது. இந்த இஷ்யூவை ஏன் இங்கே அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிம்ஸ்டெக் சம்மிட் வந்து பேங்காக்ல செப்டம்பர் 4 நடக்க இருக்கு. சரிங்களா? பேங்காக் தாய்லாண்டில் இருக்குது. ஸோ இந்த பிம்ஸ்டெக் சம்மிட்டில் மெம்பர் கண்ட்ரிஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், மியன்மார், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரிஸ் இப்போது உள்நாட்டு பிரச்சனைகளில் தீவிரமாக வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. இதனால என்ன இஷ்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மிட் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாதிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து அங்கே உள்நாட்டு பிரச்சனைகள் நிலவிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா பங்களாதேஷில், ஸ்ரீலங்காவில், மியன்மாரில். ஸோ இப்படி நெய்பரிங் கண்ட்ரீஸும் பிம்ஸ்டெக் மெம்பர் கண்ட்ரீஸ்லேயும் இப்படி பிரச்சனைகள் நிலவறதுனால பிம்ஸ்டெக் மீட்டிங் போஸ்ட்போன் ஆச்சுன்னா இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கப்படும். ஆனால் முன்னாடியே நம்ம எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலுமே இந்தியா இதை வந்து லாபகமாக கையாண்டு இந்த சம்மிட்டை நடத்தணும் அப்படிங்கிற நோட்டில் தான் இதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் அப்பத்தி கண்டினியூஸ் ஆன் ஆஃப்ரிக்கா அண்ட் த எம்பாக்ஸ் வேக்சின் ரெஸ்பான்ஸ். ஆஃப்ரிக்காவில் எம்பாக்ஸ் வைரஸ் அவுட் பிரேக்குக்கு அப்புறமா வேக்சின் அப்படிங்கிறதுமே சரியான ஒரு மக்களை போய் சேர்ந்ததாக தெரியவில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டமிக் சுச்சுவேஷன் 3 வருஷமாக இருந்துமே வேக்சின் அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு வந்து சென்றடையாமல் தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில் ஹூ வந்து ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பாக்ஸை அறிவிக்கிறாங்க. 2 இயர்ஸில் இது செகண்ட் டைம் ஹூ வந்து இந்த ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் தான் இந்த ஒரு வைரஸோட அவுட் பிரேக் இருந்துச்சு. இப்போ பரவலாக ஆஃப்ரிக்கா முழுவதுமாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அங்கே ஒரு எண்டமிக்கான சுச்சுவேஷனை ஆஃப்ரிக்க மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் த்ரைவ்ஸ். த்ரைவ்ஸ்னால் டெவலப் ஆகிறது, க்ரோ ஆகிறது தான் வந்து த்ரைவ்ஸ். ஓகேங்களா? செழிப்பாக இருக்கிறது, வளருதல் தான் வந்து த்ரைவ்ஸ். டைகூன் அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் இல்லையா, அதுதான் வந்து டைகூன். நெக்ஸ்ட் ஒன் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபியூச்சர் இல்லை, சாரி, இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒரு குவாலிட்டியை வந்து குறிக்கிறது தான் வந்து ஆட்ரிபியூட். செகண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்றினால் நடந்ததுன்னு நம்பப்படுதல், இல்லை ஒரு விஷயம் இவர் செஞ்சார்னு நம்பப்படுறது தான் வந்து ஆட்ரிபியூட். சரிங்களா? ஸோ ஒரு நம்பிக்கை, ஒரு விஷயம் இதனால் நடந்துச்சு, இல்லை இவர் தான் இங்கே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படக்கூடிய நம்பிக்கையை ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லுவோம். ஒரு குவாலிட்டி இல்லைன்னா ஃப்யூச்சரையும் நம்ம வந்து ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான மாற்றத்தை விரும்பாத ஒரு மக்களை வந்து கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ரியல் அமௌண்ட்லேருந்து லோயராக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு ரியல் அமௌண்ட் ஃபிகர் வேறையாக இருக்கும், ஆனால் நம்ம எடுத்துக்கிறது பார்க்குற விதம் வந்து வேறு லோயராக இருக்கும் அதை விடவே. அதை தான் வந்து கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். கன்விக்டர்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுறவங்க தான் கன்விக்டர். ஓவர் சீயிங் அப்படிங்கிறது கண்காணிக்கிறது. சரிங்களா? ரொம்ப வந்து ப்ராப்பராக ஷூராக வந்து ஒருத்தங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஓவர் சீயிங். ப்ளீக்னா ரொம்ப பேடான விஷயத்த ப்ளீக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்கரேஜ் பண்ணாமல் ஒரு நம்பிக்கை கொடுக்காமல் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம வந்து ப்ளீக்குன்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ரொம்ப அரை இருளாக இருக்குது, இல்லை எம்டியாக இருக்குது, இல்லைன்னா கோல்டாக சூழ்ந்துருக்கு அப்படின்னா அதையும் வந்து நம்ம ப்ளீக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் பேடான விஷயத்த ப்ளீக்குன்னு சொல்லுவோம். என்கரேஜ் ஆன ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் ஒரு ஹோப்ஃபுல்லான சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கிறதையும் ப்ளீக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, இல்லை எம்டியாக இருக்குது, இல்லை அரையிருளால் சூழ்ந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதையுமே வந்து ப்ளீக்குன்னு சொல்லுவோம். நர்ஜ் அப்படிங்கிறது ஒரு எல்போவில் ஒரு புஷ் கொடுக்கறது, முழங்கையில் இடிக்கிறத வந்து நர்ஜுன்னு சொல்லுவோம். ஸ்லக்கிஷ்னா லேசியாக சுறுசுறுப்பு இல்லாத மந்தமான ஒரு நிலையை தான் ஸ்லக்கிஷ்னு சொல்லுவோம். அவர்ட்டிங் அப்படின்னா
அன்பிளசண்ட்டான விஷயத்திலிருந்து ஒன்றை பாதுகாக்கிறது, ப்ரிவென்ட் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து அவர்ட்டிங். எம்பேட்டில்டு அப்படிங்கிறது ஒரு வாருக்கு தயாராகிறது, இல்லை வாரில் இன்வால்வ் பண்ணிக்கிறது, ரெண்டுமே எம்பேட்டில்டு. குரோனிக் அப்படிங்கிறது ரொம்ப நாள் தொடர்ந்துட்டு இருக்கிறது, கண்டினியூங் ஃபார் அ லாங் டைம் தான் வந்து குரோனிக். இம்பீரியல் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரான நிலையில், சரிங்களா, ரிஸ்கான நிலை. ஜியோ பேரடைஸ் அப்படின்னாலுமே ரிஸ்கான நிலையில் இருக்கிறது, ஹார்ம்ஃபுல்லான நிலையில் இருக்கிறது தான் இம்பீரியல். புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணுறது, ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணுறது புட் ஆஃப்னு சொல்லுவோம். டிஸ்கரேஜ் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணாமல் ஒருத்தங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதையுமே வந்து புட் ஆஃப் சொல்லுவோம். ஆப்பத்தி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோடையும் கன்சர்ன் அக்கறை இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஆப்பத்தின்னு சொல்லுவோம். டெஸ்பைட்னா இருந்த போதிலும், இன்ஸ்பைட் ஆஃப் சொல்கிறோம் இல்லையா, இருந்த போதிலும் தான் டெஸ்பைட். அவுட் பிரேக் அப்படின்னா சடனாக ஒரு விஷயம் வந்து அக்கர் ஆகும், எதிர்பாராத ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும், அது எஸ்பெஷலி அன்பிளசண்ட்டாக இருக்கும். ஒரு நோயாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு போராக இருக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் மைல்டர் அப்படின்னா சிவியராக இல்லாமல், ஹாஷாக சீரியஸாக இல்லாமல், மிகவும் ஒரு நாட் சிவியர் தான் வந்து மைல்டர், ஓகேங்களா. பிளண்ட்னா என்னென்னா ஷார்ப் எட்ஜ் இல்லைன்னா பாயிண்ட், அதுதான் வந்து பிளண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி டைரெக்டாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதையுமே வந்து பிளண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொலைட்டாக சொல்லாமல் நம்ம மனசில் நினைக்கிறத அப்படியே டைரெக்டாக அடுத்தவங்களுடைய என்ன ஓட்டம் என்ன இருக்குன்னே நம்ம யோசிக்காமல் டைரெக்டாகவே சொல்லிடுறோம் இல்லையா, அதை வந்து பிளண்ட்னு சொல்லுவோம், சரிங்களா. ஒரு ஷார்ப் எட்ஜ் இல்லைன்னா பாயிண்ட், டைரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறது, ரெண்டுமே வந்து பிளண்ட்டு தான். ஹேர்டில்னா தடை, சரிங்களா. ஒரு ஹார்ஸ் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரேஸ் ஈடுபட்டு இருக்கும் பொழுது சின்ன சின்ன ஹேர்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த ஹார்ஸ் வந்து அதை ஜம்ப் பண்ணி போகணும், அதையுமே ஹேர்டில்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கிளாட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதனுடைய எவல்யூஷன் டிசெண்டன்ஸ்லி வழியாக வந்திருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆர்கானிசம் அதனுடைய பண்புகள் எப்படி கொண்டிருக்கும்னா எவல்யூஷன் ஆகி அதனுடைய டிசனன்ஸ்லேருந்து எவல்யூஷன் ஆகி வந்தது அப்படிங்கிறத கிளியராக சொல்லும், மரபு வழியாக தோன்றுது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறது தான் வந்து கிளேடுன்னு சொல்லுவோம். உருமாறி வந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுறதுக்கான ஒரு சான்று தான் வந்து கிளேடு, ஓகேங்களா. அக்யூட் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்கலாம், கிரேட்டான விஷயம். டேஞ்சரஸ் ஆகுது, குயிக்காகவே டேஞ்சர் ஆகுது இல்லையா. இப்போ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா திடீர்னு வந்து அவங்க அந்த நோயின் தீவிரத்தன்மை வந்து அதிகமாகி அது டேஞ்சராக மாறுது இல்லையா, அதையுமே அக்யூட்னு சொல்லுவோம், சரிங்களா. சீரியஸான விஷயம், கிரேட்டான விஷயம், ஈஸியாக குயிக்காக டேஞ்சர் ஆகிறது, மூணுமே அக்யூட். சைட் ஸ்டெப் அப்படின்னா ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளமை டீல் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுறது தான் வந்து சைட் ஸ்டெப்பு. லீத்தல் அப்படின்னா மரணத்தை விளைவிக்கக்கூடிய டேஞ்சரான ஒரு விஷயத்தை தான் லீத்தல்னு சொல்லுவோம், சரிங்களா. ஓகே, டுமாரோ செட்டின் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.